ஹாய்! இன்னைக்கு நம்ம ரொட்டீன் தான் பார்க்க போறோம். அதில ஃபஸ்ட்டு நான் சர்க்கரைவள்ளி கிழங்கு வேக வைக்க போறேன். கட் பண்ணி இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வேக வைக்கிறேன். சர்க்கரைவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அத ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அடுத்து கேரட் பொரியல். கேரட்டை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பரில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன். கேரட்டில் வந்து விட்டமின் ஏவும் பீட்டா கேரோட்டின் அதெல்லாம் இருக்குது. அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, டைஜஷனுக்கு ஃபைபர் நிறையா இருக்கிறதுனால டைஜஷனுக்கும் நல்லது, நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இன்றைக்கி பசங்களுக்காக மினி இட்லி ஊற்றினேன். அதுக்கப்புறம் குழி பணியாரம் இன்னொரு பையனுக்காக ஊற்றினேன் குட்டி குட்டியாக. நான் தோசை மாவுலேயே தான் குழி பணியாரம் ஊற்றுவேன். மாவு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பொடி தூவிக்குவேன், இட்லி பொடி. அதுதான் குழி பணியாரம் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நல்ல எனர்ஜி கொடுக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்லாம் எடுத்துக்கலாம். அந்த கிழங்கு மட்டும் சாப்பிட்லாம். கிழங்கு வகைகள் அவங்க எடுக்கக்கூடாதுன்னாங்க, ஆனால் அதை அவங்க சாப்பிட்லாம். அதில் அயன் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, இம்யூனிட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கும், கால்சியம், ஃபைபர்லாம் நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதை எடுத்துக்கலாம். கண்ணுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். பிகாஸ் அதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வெயிட் கெயினுக்காக கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி புதினா சட்னி. அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பூண்டு, புளி கொஞ்சம் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டு அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு வதக்கணும். கொத்தமல்லி வந்து நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆனால் அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, போனுக்கும் நல்லது, கொலஸ்ட்ராலை நமக்கு குறைக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், நல்லா உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். புதினாவும் அதே மாதிரி தான், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல பேட் ப்ரீத் இருக்கவங்க புதினா வாயில் பேசும்போது வாடை வருது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் புதினா சாப்பிட்டாலே அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது கிளியர் ஆகிடும். அதுவும் இம்யூனிட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கும். புதினா வந்து சளி பிடிக்கிற நேரத்துக்கு நான் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சளி குறையும். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி துவையல் பண்ண போகிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம், உளுந்து பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி இதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணி வதக்கணும். பூண்டெல்லாம் போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொரிஞ்சோன்னா மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டோம்னா இது மாதிரி வரும். இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.